முருங்கைக்கீரையில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்பெஷலி பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வீக்லி 1 டைமாவது முருங்கைக்கீரை எடுத்துக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல விஷயம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லதும் கூட. ஸோ இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு வரமிளகா இதை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா கட் பண்ணி இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நான் வந்து 1.5 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோஸ் மாற்றிக்கலாம். இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா சுருள வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு, ஒரு 3 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு இதோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொதித்து நல்லா வரணும். இதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், பூண்டு, ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதோடவே நல்லா அது கொதிச்சு வருது இல்லையா, அந்த டைமில் இதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு அரோமா வரும்போதே தெரியும். இது நல்லா சுண்டி ஓரளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறமா இறக்கிடுங்க. சுடு சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.